தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீண்ட நாட்களாக பலவீனத்தில் தீராத வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில உங்கள் உறவினர்களை மருத்துவமனையில் சேர்த்து நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கின்றீர்களா? பிரியமானவர்களே, அன்றைக்கு 38 வருடமாக வியாதியா இருந்த மனிதனை கர்த்தர் கண்டு தேடி சென்று சுகம் பெற விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்டு அவனை சுகப்படுத்தினார். அவன் வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போட்டார். நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் சரீரத்தில் காணப்படுகின்ற எல்லா வியாதியையும் எல்லா பலவீனங்களையும் நீக்கி உங்களை குணப்படுத்துவார். உங்களுக்காக சிலுவையில் சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும் நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிற தேவன் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் காணப்படுகின்ற மன உளைச்சல்கள், வறுமை, கடன் பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமை, திருமண தடையினால குடும்பத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் நிமித்தம் தோல்வியினால நஷ்டத்தினால இருதயம் நறுங்கொண்டு காயத்தோடு இருக்கின்றீர்களா? உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் குணமாக்கி புதிய சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். பரிபூரண சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில அருளி செய்வார். இன்றைக்கு நாம் அநேக குடும்பங்களிலே பார்க்கிறோம். நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா குடும்பத்திலே சமாதானம் இருக்கா? சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதனை தேடி செல்லாமல் இயேசு அப்பா என் கூட இருக்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும், ஆண்டவரை சார்ந்து வாழுவேன், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்களும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சத்தியத்தின்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற வியாதியை குணப்படுத்துவார். உங்கள் இருதயத்திலே இருக்கிற காயங்களை கட்டி குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை தந்தருளி ஆவி, ஆத்ம, சரீரம் எப்பொழுதும் உற்சாகத்தோடு திடமனதோடு வாழ ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வாதமான நாளை எங்களுக்கு காண கிருபை செய்தீரே அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக செய்த மேலான சிலாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களில் காணப்படுகின்ற வியாதியை நிமித்தமாக காணப்படுகின்ற சமாதானம் இல்லாமல் காணப்படுகின்ற எல்லாவித பிரச்சனைகளும் நீக்கி அவருடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகளின் மேல் பாய்வதாக. இருதயத்தின் காயத்தோடு இருக்கின்றவர்களை கட்டி குணப்படுத்துங்கப்பா. சமாதானம் இல்லாமல் தவிக்கின்ற குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்தும் அப்பா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் போக்கிலும் மரத்திலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவரை படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போது வாகன யாத்திரைகளிலே உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து பாதுகாத்தலும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சிலுவையின் நிழலை மறைத்து பாதுகாத்தலப்பா. பரிபூர்ண சமாதானத்தையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தல்லாம். நல்ல ஞானத்தை, அறிவையும் கொடுத்தல்லாம் அப்பா. அவர்கள் வரும் நாட்களிலே பிரியமான பிள்ளைகளாக தெய்வ பயத்தோடு ஜீவிக்க வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. குறை குற்றம் யாவற்றையும் உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.